நம்ம விஜய் சினிமா நடிக்கும் போதும் சரி, அரசியல் தொடங்கினதுக்கு பிறகும் சரி, மாறி மாறி தர்மாரி வாங்கிக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் நடவடிக்கைகளும் இருக்கு. சினிமாவில் நான் அடிச்சா தங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன்னு பஞ்ச டயலாக்கெல்லாம் வீராப்பா கழிச்சு போட்டு அரசியல்ல வந்து ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ பிளான் என்னன்னா, பொதுமக்கள் மத்தியில் டிவிகே வர்சஸ் டிஎம்கே என்ற ரெண்டு கட்சி தான் இருக்கிற மாதிரி பொய்யான பிம்பத்தை கட்டமைக்கிறது தான். அப்படி பண்ணாதான் ஒன்னு எதிர்கட்சியா வரும், இல்லாட்டிக்கு ஆளுங்கட்சியா வரும் என்ற நப்பாசை. இந்த மீடியாவும் அதுக்கேற்ற மாதிரி தான் செயல்படுறாங்க. ஆரம்பத்தில் ரஜினி கட்சி தொடங்க போறோம்னு சொன்னோடனே எல்லா மீடியா போய் அவருக்கு முன்னால குஞ்சானுங்க. பிறகு கமலஹாசன் கட்சி தொடங்க போறோம்னு சொன்னோடனே வீட்டுல இருந்து ஓட்டு போடுற வரைக்கும் பின்னாலேயே தெரிஞ்சாங்க. இப்போ விஜய் கட்சி தொடங்கினோடனே அதே மாதிரி தான் பண்றாங்க. ஆனா சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் அவதூறு வழக்க பரப்புரை செய்யறதிலே இந்த மீடியா செயல்பட்டு வருது. ஆனா நாம் தமிழர் கட்சியோ அதையும் உடைச்சி அதில இருந்து தங்களுக்கான வெளிச்சத்தை வெளியில கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. சரி, அவங்க தான் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா இந்த அவதூறுக்கு பிறந்த தாவிகா தற்கொலையோட பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்தா இருக்குது. ஒண்ணுமே தெரியாம பொது வழியில வந்து மூக்கடைச்சிட்டு போறானுங்க. தற்கொலை தம்பிகளா, வரலாறு கொஞ்சம் புரட்டி போட்டு பாருங்கடா. வளையாபதியோட வண்டவளங்கள் தெரியும். அதே பக்கத்துல சீமான் என்ன செஞ்ச சம்பவங்களும் இருக்கு, சரித்திரங்களும் இருக்கு. மறக்காம அதையும் கொஞ்சம் தேடி பாருங்க.